இந்த படத்துக்கும் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல தமிழ் சினிமால இருக்கிற ஒரு உச்ச நடிகர் நடிச்ச ஒரு குளிர்பானம் சம்பந்தப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இப்ப நடக்கிற ட்ரோல்ஸ் கேள்விகளுக்கும் ஒரு பயங்கரமான வினோதமான கனெக்ஷன் இருக்கு. அது நான் வீடியோட கடைசியில உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நீங்க அதுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. தம்ப்நெயில் பார்த்து பதறி போய் உள்ள வந்தவங்களுக்கும் ஒன்னே ஒன்றா சொல்லிக்கிறேன். நான் இந்த படத்தை பார்த்து பதறி தான் போனேன். ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஒரே ஒரு ஆளு, ஒரே கேரக்டர் தனி ஆளா சொசைட்டில ஒரு 20-30 பெண்களோட தொடர்புல இருந்து ஏமாத்தி அவங்களுக்கு ஒரு முடிவையும் கட்டியிருக்கான். என்னடா இது படம், இது எப்படி இதை யோசிச்சாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பட் லாஸ்ட்ல படம் முடியும் போது இது ஏதோ கற்பனை கதை மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு நேர்த்தி, தந்திரம், ஒரு சூழ்ச்சி, ஒரு கெட்ட எண்ணம், எல்லாமே ஏதோ ஒரு உண்மைத்தன்மையை சாயலா வச்ச மாதிரி இருக்கேன்னு நெட்ல போய் சர்ச் பண்ணேன். பார்த்தா உண்மையிலே அப்படி ஒரு கதைங்க, பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட். சத்தியமா எனக்கு அந்த படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு ஐடியாவே இல்ல. சைனைடு மோகன்னு ஒருத்தர் இருந்திருக்காராம், இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு, அவரோட கதை. சோ அந்த உண்மை நிகழ்வுகளை தழுவி எடுத்த படமா தான் இந்த படத்தோட வெர்ஷன் இருக்கு. இந்த களம் காவல் படத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றவங்களுக்கா இருக்கட்டும், படம் பார்த்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா சேர்த்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் கொடுத்துறேன். அது கேட்டுட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணா இன்னும் சில விஷயங்களை நல்லா கிளாரிட்டியா புரிஞ்சிக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் நம்புறேன். அண்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. புதுசா இப்பதான் சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஸோ அவ்வளவுதான், மறக்காம இந்த ரெண்டுத்தையும் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டான்லி தாஸ்னு ஒரு கேரக்டர், ஒரு குடும்பமா, அந்த குடும்பத்துல அழகான மனைவி, அன்பான 2 குழந்தைங்கன்னு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா சந்தோஷமா வாழ்ற ஃபேமிலியா தான்ப்பா இருப்பாருன்னு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. குமார்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் டைப்பை பாத்தீங்களா, அந்த கால நோக்கியா 2000ஸ்ல நடக்கிற கதை இது. ஒய்ஃப் யாருன்னு கேட்க, குமார்மா என் கூட வேலை செய்யறவரு, இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்காருன்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலையா தானே இருக்கும், போகாம இருக்க முடியுமா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு கார்ல கிளம்ப, அப்ப ரைட் சைட்ல பாக்குறப்பதான் தெரியுது ஒரு லேடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது போன் பண்ணது குமார் இல்ல குமாரி. என்ன யாருன்னு தெரியல, ஆனா அவங்க பேசிக்கிறத வச்சு பார்த்தா சம்திங் ஏதோ ஒரு வெளியில தப்பா பேசிக்கிற ஒரு தொடர்பா தான் தெரியுது. ஆனா அந்யோன்யமா இருக்காங்க. வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே வந்திருக்க, அப்பதான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ஒரு மாதிரி கேள்விகள் கேட்க, அவங்களும் ஆமா நீங்க சொன்ன மாதிரியே தான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன்னு பதில் கொடுக்க, ஜாலியா ஒரு ஹோட்டலுக்கு செக் இன் பண்றாங்க. ஐடி இல்லாம ஒரு ஹோட்டலுக்கு செக் இன் பண்றாங்க. ராத்திரி நேரம் தனியா வந்திருக்காங்க. மைண்ட்ல ஒன்னு ஓடும்ல, அதே தான் நினைச்ச மாதிரி அதே தான் நடக்குது. அப்புறம் சும்மா கேஷுவலா பேசிக்கிறப்போ டிவில ஒரு நியூஸ், கொலை பண்ணவனை பத்தின ஒரு நியூஸ் ஓட, இப்படிலாம் ஒரு ஜென்மங்கள் இருக்குமான்னு அந்த பெண் கேட்க, ஏன் கொல்றதுல என்ன தப்பு இருக்கு, சில பேருக்கு அதுல ஒரு போதை இருக்கிற மாதிரி, சில பேருக்கு கொல்றது ஒரு போதையா இருக்கலாம்லம்மா, அதுலயே நிறைய ரகம்லாம் இருக்கு, அப்படியா, என்ன ரகம், எப்படி ஏது அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா துணியை கட்டி லைட்டா இருக்குவாரு. போதும் போதும் உடுங்கணும் போது அங்கதான் களம் காவல் அந்த படத்துக்கு கீழே டைட்டில்ல த வெனம் பெனத்னு இருக்கிற மாதிரி அடியில இருக்கிற நிஜமான விஷம், அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நிஜமான தன்மை வெளியே வருது. ஒரே முறுக்கா விடாம முறுக்கி சாப்டர் க்ளோஸ் ஆகுது. இப்ப அந்த பொண்ணு லெட்டர்ல என்ன எழுதி வச்சுட்டு வந்திருக்கு, நான் இன்னொருத்தர் கூட ஓடி போறேன், என்னை யாரும் தேடாதீங்க, எல்லாம் சரியான அப்புறமா நானே திரும்ப வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு ஒரு லெட்டர் வடிவத்துல. அதை வீட்டுல படிக்கிறவங்க மானம் போயிட போது, பொண்ணு சுய நினைவோட தான் விருப்பத்தோட தான் ஓடி போயிருக்கா, வெளியே சொன்னா அவமானமாயிடும், அசிங்கமாயிடும் குடும்பத்துக்குன்னு அப்படியே விட்டுருவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பொண்ணு வரும்ன்ற நம்பிக்கையில இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் எழுதி வச்சு இப்படி ஒரு முடிவை சந்திச்சா யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ்க்கு எப்படி ஒரு லீடு கிடைக்கும், எப்படி இந்த கேஸ் சால்வ் ஆகும், 2000ஸ்ல நடக்கிற கதை. ஸோ இந்த சிசிடிவி டெக்னாலஜி அதெல்லாம் ரொம்ப கம்மியா டெவலப் ஆயிட்டு இருந்த ஸ்டேஜ் அது. அது மட்டும் இல்ல, இந்த சீன்லயே இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு முடிவு கட்டிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணோட போன்ல இருக்கிற சிம்மை எடுத்து அடுத்த பொண்ணை டார்கெட் பண்றதுக்கு அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண இந்த பொண்ணோட சிம்மை தான் யூஸ் பண்றாரு. ஏன்ற பொண்ணோட சிம் எடுத்து பீன்ற பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இப்ப ஏன்ற பொண்ணும் உயிரோட இந்த பூமியில இல்ல, பீன்ற பொண்ணு கிட்ட தொடர்புல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு காசெல்லாம் எடுத்துட்டு பீன்ற பொண்ணையும் உலகத்தை விட்டு அனுப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பியை யார் கொன்னது, பிக்கு என்னெல்லாம் கால் வந்திருக்குன்னு போலீஸ் ட்ராக் பண்ணா ஏவோட போன் நம்பரை காமிக்கும். ஏ யாருன்னு அந்த வீட்டுல போய் விசாரிச்சா, அவன் என் பொண்ணு தான், அவளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பையனோட ஓடி போயிட்டா, வெளியே எதுவும் சொல்லிக்காதீங்க, நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்னைக்காச்சும் ஒரு நாள் திரும்பி வந்துருவான்ற நம்பிக்கையில இருக்கோம் சார்னு போலீஸ் கிட்ட அந்த ஏ பொண்ணோட குடும்பத்தார் சொன்னாங்கன்னா அடுத்த க்ளூ எப்படிங்க கிடைக்கும். இப்ப பீன்ற பொண்ணோட சிம் அந்த போன் நம்பரை யூஸ் பண்ணி சீன ஒரு புது பொண்ணு கூட தொடர்புல இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் பண்றது. இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்தா, அதுவும் இந்த டைம் தமிழ்நாடுனா நெக்ஸ்ட் கேரளால ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்து முடிச்ச அப்புறமா இந்த பக்கம் தமிழ்நாடு வந்து இங்க ஒரு விஷயத்த பண்றது. இப்படி அந்த இடமும் போனும் ஸ்விட்ச் ஆகிட்டே இருந்தா கேஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒரு டெட் எண்டுக்கு வந்தே நிக்குது. எல்லாத்தையும் பண்ணிட்டு பிசிக்கலா துன்புறுத்தி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அந்த பெண்களுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டு இருந்தவருக்கு மச்சான் மூலமா ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு நாய் தெரியாம சைனைடை சாப்பிட்டதுக்கே அடுத்த நிமிஷம் உயிர் போயிடுச்சுன்னு ஒரு நகை கடை வியாபாரி கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உங்களுக்கே தெரியும் அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு டீடைலா சொல்ல அவசியம் இல்லை. பட் சைனைட் கோல்டு பாலிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கூட நைட் ரொமான்டிக்கா இருந்துடுறாரு. பஸ் ஸ்டாப்ல இன்னைக்கு ஏத்தி விடுறப்ப இப்ப நீ கன்சீவ் ஆக வாய்ப்புகள் இருக்கு, அப்படி நீ ஆயிட்டனா குழந்தை பெத்துக்கிறது கஷ்டம், இன்னும் நம்ம சொசைட்டி ஏத்துக்காது, எல்லாத்தையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு செட்டில் ஆன அப்புறமா காசுலாம் வந்த அப்புறமா நம்ம குழந்தை பெத்துக்கலாம், இப்ப இது வேண்டாம். அவங்க கண் முன்னாடியே மெடிக்கல்ல கன்சீவ் ஆகாம இருக்கிற மாத்திரையை வாங்கி அதை தூக்கி போட்டுட்டு இவர் ஒரு மாத்திரை அதுல அந்த கெமிக்கல் தடவி அவங்கள பாத்ரூம்க்கு அனுப்பி அந்த ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ல அனுப்பி இதை சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் இரு, மெடிக்கல்னா இந்த மாத்திரையை போட்டா வாமிட் வர சென்சேஷன் சில பொண்ணுங்களுக்கு இருக்கும், உனக்காவது வரலாம், ஸோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்ரூம்ல இருந்து வெளியே வா, நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல அவங்க அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு உடனே அங்க உயிர் பிரியுது. இந்த மாதிரி அப்படியே பப்ளிக் ரெஸ்ட் ரூம்லயே விட்டுட்டு எந்த ஒரு லூப்போலுமே இல்லாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வர்றது தான் இந்த களம் காவல் படத்தோட ஹீரோ கேரக்டரைசேஷன். சாரி, ஹீரோ இல்ல, ஏதோ ஒரு கேரக்டரைசேஷன். டார்கெட் பண்ணப்பட்ட பெண்கள் எல்லாருமே ஒரு வயசையும் தாண்டி கல்யாண வயசுக்கும் மேல ஒரு ஏழை, இன்னும் அந்த நகை இல்லாம இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்க முடியாம இருக்கிற பெண்கள், கல்யாணம் ஆகியும் சில சண்டையால டிவோர்ஸ் ஆன பெண்கள், சொசைட்டியால கொஞ்சம் இவங்க எவ்வளவுதான் கொஞ்சம் அழகு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல, ஏதோ ஒண்ணு, பட் அந்த டைம்ல இப்போ ரொம்பவே குறைஞ்சு போச்சு, யாரும் எதையும் வச்சு வீக்கா எந்த பெண்ணையும் பாக்குறது இல்ல. பட் 2000 டைம்ஸ்ல சில பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்களா வீக்குன்ற மாதிரி ஒரு கேட்டகரி கிரைட்டீரியா இருந்ததுல, அந்த மாதிரி சொசைட்டில பார்க்கக்கூடிய பெண்களை பார்த்து பதமா டார்கெட் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் செய்யறது. அதனால டாய்லெட்ல இறந்து போயிருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு நம்பிக்கையில யாரு கூடயோ ஓடி போயிருக்கா, நினைச்ச மாதிரி நடக்கல, அதனால வாழ விருப்பம் இல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ஈஸியா எல்லார் மக்கள்கிட்டயும் போய் சேர்ற மாதிரி அப்படி ஒரு பார்வையை கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா அதுலயும் சில பெண்கள் ஸ்டான்லி தாஸ் அப்ரோச் பண்ணி ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, நீ யார், நீ ஃபர்ஸ்ட் ஏன் ஃபாலோ பண்ற, நீ பேசுற எண்ணமே சரியில்லை, இதுக்கு மேல இங்க வந்தனா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு ஒரு மிரட்டல் மாதிரி பேச்சு வந்ததுன்னா டீசெண்டா ஒதுங்கி போய் அவருக்கான ஒரு ரகசியமான இடத்துல ஒரு டைரியில அந்த பெண்ணோட ஓவியத்தை வரைவாரு. அதனோட கலர் யூஸ் பண்ற பெண் மட்டும் லைட்டா ஒரு ப்ளூ, அந்த டார்க் ப்ளூ ஷேட்ல ஒன்னு வரைய ஆரம்பிப்பாரு. ஆனா அவரோட வலையில என்னன்னு தெரியாம மயங்கி விழுந்த பெண்களுக்கு ஒரு முடிவு கட்டின அப்புறமா அவங்கள ஸ்கெட்ச் பண்ணுவாரு. ஆனா அது ரெட் கலர்ல இருக்கும், ரெட் பென்ல யூஸ் பண்ணுவாரு. பெண்கள் முடிவுக்கு ஏத்த மாதிரி பெண்ணோட கலர்ஸ் செலக்ட் பண்றது என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். ஏன் இப்படி ஆனாருன்னு ஒரு தெளிவான பேக் ஸ்டோரி இல்லனாலும் அவர் ஸ்கூல்ல எடுத்த ஒரு போட்டோவை கிராப் பண்ணி கட் பண்ண மாதிரி ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை பார்ப்பாரு. அதுல அவருக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டா ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த போட்டோல, அந்த பொண்ணை ரிசம்பிள் பண்ற மாதிரியே டைரியோட ஸ்டார்டிங் பேஜ்ல அந்த பொண்ணை ரெட் கலர்ல ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் அந்த பொண்ணை அவர் கிரஷா ஏதாச்சும் அப்ரோச் பண்ணியிருக்கலாம் ஒரு லவ்வோட, அது ஏதாவது குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் ஆகி ஏதோ ஒரு முடிவில் அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். அதனால தான் ரெட் கலரை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணோட ஸ்கெட்சுக்கு. அந்த பொண்ணை வரைஞ்ச பேஜுக்கு முன்னாடி பக்கம் திருப்பும் போது ஒரு தவக்கலை, பல்லி, கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு பூச்சி இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு முன்னாடி பூச்சில இருந்தே கொலை பண்ணி ரசிக்கிற அந்த ஒரு குணம் தன்மை ஆரம்பிச்சிருக்கு. சரி, பூச்சிக்கு முன்னாடி என்னன்னு அந்த பக்கத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் அதோட வரைஞ்ச பிரிண்ட்டை ஜூம் பண்ணி பார்க்குறப்போ ஷேப் கிட்டத்தட்ட பாம்பு மாதிரி இருக்கு. ஆனால் ரெட் கலர்ல இல்லை, அந்த மிஸ் ஆன பெண்களுக்கு ஒரு டார்க் ப்ளூ அந்த ஷேட்ல ஒன்று வரைவார் இல்லை, அந்த கிரீன் ஷேடு மாதிரி, ப்ளூ மிக்ஸ்டு கிரீன் ஷேடு மாதிரி தான் அந்த பிரிண்ட் தெரியுது. படத்தோட பேரான களம் கவல், இந்த பேரே காளிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோவிலை குறிக்கிற பேரா தான் நான் நெட்ல படிக்கும் போது இருந்தது. அண்ட் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து நீங்க ஒரு லைக் பண்ணிருங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பட் நான் சொல்ல வந்தது அது இல்ல, படம் பார்த்தவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வீடியோ நேரம் பார்த்தவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு படம் அண்ட் இதுல நடிச்ச மம்முட்டி சாருக்கு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்திருக்காங்க, அது எவ்வளவு நெகட்டிவா எவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் சைடு இருக்குன்னு உங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் எடுத்து பண்றாரு இப்படி ஒரு கேரக்டரை. 75 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வயசு. இந்த வயசுல அவ்வளோ நம்பகத்தன்மையா, நேர்த்தியா, சினிமாட்டிக்கா இப்படி ஒரு கதையை எடுத்து பண்றாரு. அவரே தான் ப்ரொடியூசரும், வேற யாரையும் ரிஸ்க் எடுத்து பண்ணல. எனக்கு இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மலையாளம் சினிமால குவாலிட்டியான ஒரு படங்கள் வருது, இங்க வருது, தமிழ்ல வருது, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வருது, அது இருக்கட்டும். ஆனா அங்க சினிமாவா பாக்குறாங்க. நம்ம ரசிக்கிற ஒரு நடிகை இப்படி ஒரு கதையில நடிச்சாலும் அதை நம்ம நம்ப கூடாது, அப்படி பார்க்க கூடாது. அது ஜஸ்ட் சினிமா படம். அந்த படத்துல ஒரு கதை, அப்படி கதை நடிச்சா அதை கதையா மட்டும்தான் பார்க்கணும். அதை ரியல் லைஃபோடையோ இல்லைன்னா அந்த நடிச்ச அந்த கேரக்டரை பண்ண ஆக்டர் கூடயோ எந்த வகையிலும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. நல்லது பண்ணாலும் அது கதை தான், கெட்டது பண்ணாலும் அது கதை தான். கதைக்கும் அந்த கதையில நடிச்ச நாயகனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பயங்கர கிளாரிட்டியா இருக்காங்க. அந்த ஒரு பூஸ்ட்ல தான் நிறைய மலையாளம் ஆக்டர்ஸ் இன்க்ளூடிங் இந்த படத்துல நடிச்ச மம்முட்டி சார் எப்பேற்பட்ட ரோலா இருந்தாலும் கதைக்காக பாசிட்டிவோ நெகட்டிவோ இறங்கி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கே கேரக்டர் கூட எடுத்து பண்றாரு அவருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்டார்டமுக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு கதை, அவங்களும் மனுஷங்க தானே, ஃபீலிங் இருக்கு தானே துணிச்சு பண்றாரு. அப்புறம் இந்த படத்துல என்ன
பெண்கள் என்னென்ன மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தவங்களுக்கும் தெரியும்ல. ஸோ அதான் சொல்றேன், ஏன்பா அப்ப தமிழ்ல என்ன இப்படிதான் இல்லையா, மலையாளத்தில் மட்டும் தான் இருக்காங்களான்னு கேட்டா நான் அப்படி ஓப்பனா சொல்லல. பட் இங்க 99% அப்படி பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா, மலையாளம்ல 100% கதையா மட்டும் பார்த்து கதைக்கும் நடிக்கிற நாயகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ரசிகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானோன்னு எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் படங்கள் பார்க்குறப்போ ஓரமா ஒரு தாட்டு வருது. அப்படிப்பட்ட ரசிகர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இருக்காங்கன்னு ஓப்பனா வெளியே தெரிய வந்துருச்சுன்னா, டாப் ஹீரோஸை நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ்ல இந்த அளவுக்கு இல்லப்பா, இந்த கதை அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல நெகட்டிவா நிறைய மங்காத்தா கைண்ட் ஆஃப் சம்திங் கொஞ்சம் நெகட்டிவான ஷேட்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் பண்ண ஆசை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எங்க நடிச்சா தப்பா ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுமோ, மேபி ஏதாச்சும் ஒன்று ரசிகனே அப்படி நினைக்கலனாலும் நியூஸ் ஆர்டிகல் எல்லாம் இவருக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் தேவையா, இது தப்பா சொசைட்டியை பாதிக்காதானே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிபேட்டை தூண்டி விட்டுருமோ, எதுக்கு இப்படி நெகட்டிவ் ஷேட்ல எல்லாம் ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம ஊரையே காப்பாற்றுவோம், உலகத்தை காப்பாற்றுவோம், குடும்பத்தை காப்பாற்றுவோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி காப்பாற்றியே படத்தை ஓட்டிடலாம்னு தான் ஓடிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. நினைச்சு பாருங்க, இப்போ மட்டும் மங்காத்தா ரிலீஸ் ஆச்சுன்னா தலைக்கு என்ன மாதிரி 100 வீடியோஸ் வருங்க, 100 வீடியோஸ் வரும். இப்போ இவர் இப்படி நடிக்கணுமா, இப்படி ஒரு ரோல் தேவையான ஒரு கேம்பெயினே ரன் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர் அதான் இந்த வீடியோ. ஒன்று சொல்லிட்டு மட்டும் விடைபெறுகிறேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்க்கணும். இதுலேயே ஏகப்பட்ட ரகம் இருக்குது. என் தலைவன் குடிக்கிறான், அதை நான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. இன்னொருத்தவன் அவர் காசுக்காக பண்ணுறாரா, அவர் ஒரு ஆக்டர்ரா, அவருக்கு காசு வருது, அவர் என்ன பண்ணுவார், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக ஒரு ரசிகன் இருப்பான். இன்னொரு டைப்பு இந்த சோடாவை விளம்பரப்படுத்தி அதை ரசிகன் தன்னோட இன்னோசென்ட்டாக தலைவன் குடிச்சா நாமளும் குடிக்கணும் அப்படி வாங்கி குடிக்கிறதுனால என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் வருதுன்னு அதுக்கான விழிப்புணர்வா சில பேர் ஜென்யூனா பண்ணுவாங்க, சில பேர் இதாண்டா கண்டென்ட் இதாண்டா சான்ஸ்னு அது மூலமா வியாபாரம் பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் விட்டுருங்க, எனக்கு உண்மையிலே ஒரு ஆடுல ஒரு பிடிச்ச ஆக்டர் பண்ணா அது நாமளும் பண்ணணும், அது குடிச்சு பார்க்கணும்னு அவர் என்ன பண்ணாலும் நான் அதை செய்வேன்பா அப்படின்னு பார்க்குற ரசிகர்கள் இன்னும் 2026ல இருக்காங்களா? நீங்க அதுக்கு என்ன உங்களோட தாட் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லிட்டு போங்க. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க, நிச்சயமா நான் வெயிட் பண்ணுவேன். சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டாருன்னு விட்டியாடா ஒரு பீலா.